பாரதத்தை நேசிக்கும் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு என் இனிய வணக்கம். இனி நான் பார்க்க போகிறோன்னா என் மண் என் மக்கள் நடைப்பயணத்தின் போது பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் பேசிய உரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது திமுக ஆட்சியில் டிஎன்பிசி தலைவர் நியமனம் பற்றியும் ஆளுநர் கையெழுத்து இடாமல் தள்ளி வைப்பதும் பற்றியும் பேசியுள்ளார். அதே போல் திமுக ஆட்சியில் விவசாயம் பற்றியும் அதே போல் ஊழல் ஆட்சி, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இளைஞருக்கு வேலைவாய்ப்பு இல்லை என்று பேசியுள்ளார் அண்ணாமலை அவர்கள். அதே போல் இறுதியாக உதயநிதி ஸ்டாலின் சினிமா பயணம் பற்றியும் அதே போல் சினிமா துறையில் நடக்கும் ஊழல் பற்றியும் எடுத்துரைத்துள்ளார். அந்த வீடியோ பார்த்தா பார்க்க போகிறோம். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிஎஸ்சியினுடைய சேர்மனாக தமிழ்நாட்டினுடைய முன்னாள் டிஜிபி சைலேந்திர பாபுவை போட வேண்டும் என்று மாநில அரசு பரிந்துரைக்கிறார். கவர்னர் என்ன சொல்றாரு? டிஎன்பிஎஸ்சி சேர்மனுடைய வயது வரம்பு, உச்சகட்ட வயது வரம்பு 62. சைலேந்திர பாபு அவர்களுக்கு 61 முடிஞ்சது. 8 மாசம் இருக்கு. நீங்கள் தேர்வு செய்தது கூட வெளிப்படையாக தேர்வு செய்யவில்லை. அதனால் 5 ஆண்டுகள் 4 ஆண்டுகள் பதவியில் இருக்கக்கூடிய ஒருத்தரை கொடுங்கிறார். உடனே ஆளுநர் மீது பொய்ய கிளப்புறாங்க. ஆளுநர் பாருங்க, டிஎன்பிஎஸ்சிக்கு தலைவரை போட விடமாட்டாரு. ஆளுநருக்கு வந்து வன்மத்தை பாருங்க. அதனால் பொதுமக்கள்கிட்ட நிறைய செய்திகள் மறைக்கப்படுகிறது. உண்மையான செய்திகள் உங்களுக்கு வர்றது. இதையெல்லாம் திசை திருப்பதற்காக ஆளுநர் மீது பழியை போட்டு டிஎன்பிஎஸ்சி அதன் பிறகு கோப்புக்கு கையெழுத்து போடல. ஆனா இன்னைக்கு நாம் பேச வேண்டிய பிரச்சனை தமிழ்நாட்டினுடைய சாராய பிரச்சனையை பத்தி பேசணும், விவசாய பிரச்சனையை பத்தி பேசணும், தமிழ்நாட்டினுடைய கடன் பிரச்சனையை பத்தி பேசணும், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பதை பத்தி பேசணும், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை என்பதை பத்தி பேசணும். இதுதாங்க இன்னைக்கு பேச வேண்டிய பிரச்சனை. ஆனா தமிழ்நாட்டில் அரசியல்வாதிகள் பேசவெல்லாம் இதே இல்லை, வேற ஏதோ பேசிட்டு இருக்கு. கோயில் பண சொத்தை எப்படி கொள்ளையடிப்பது, கொள்ளையடிச்ச பணத்தை எங்கு கொண்டே வைப்பது, திமுகவுடைய மந்திரிகள் எவ்வளவு கொள்ளையடிக்கிறாங்க, எத்தனை மந்திரி சிறைக்கு போறாங்க, எத்தனை மந்திரி மீது வருமான வரித்துறை ரைட் அடிக்கிறாங்க. இதனால யாருக்கும் சாமானிய மனிதனுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. ஒரு ஊழல் ஆட்சியிலே அமர்ந்து 5 ஆண்டு காலம் வெறும் சினிமா கம்பெனி, டிராமா கம்பெனியை போல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்றார். உதயநிதி ஸ்டாலின் படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய படத்தை அவங்களே ரிலீஸ் பண்ணுவாங்க. தீபாவளி படம் அவங்களுக்கு, பொங்கலுக்கு படம் அவங்களுக்கு, எது வந்தாலும் அவங்களுக்கு. ஆனா அவங்க மந்திரியாவும் இருப்பாங்க, இன்னொருத்தர படம் எடுக்கவும் விட மாட்டாங்க, படம் எடுத்தால் அதை ரிலீஸ் பண்றதுக்கு விட மாட்டாங்க. இது முதலமைச்சருடைய ஒரு மகன். சினிமா துறை மட்டுமல்ல, தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா துறையும் முதலமைச்சருடைய குடும்பமே கையில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று கிளம்பி இருக்கிறார். சாமானிய மனிதர்கள் நாம கஷ்டப்பட்டு வேலை செய்யணும். நீங்க விவசாய பெருமக்கள் யாராச்சும் இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கீங்கன்னா தோட்டத்துல வேலை பார்த்து நீங்க வந்திருக்கிறீங்க. நிறைய பேர் வந்திருக்கீங்க. தோட்டத்துல வேலை பார்த்துட்டு காலையில போய் மாட்டெருமைக்கு பால் எல்லாம் கறக்கணும், ஆடு மாடு முடிக்கிட்டு போகணும், எல்லா வேலையும் நீங்க செய்யணும், தண்ணி வாய்ச்சணும். நைட் சில பேர் தண்ணி வாய்ச்சுவீங்க. ஏன்னா ஒரு மனிதனை பொறுத்தவரை கஷ்டப்பட்டு தான் நமக்கு சம்பாதிக்கும். ஆனா தமிழகத்தினுடைய அரசியல் நிலைமையை பாருங்க, யாரோ ஒருத்தருடைய மகனாக பிறந்தால் போலும் அந்த இனிஷியல்